ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் தான் வந்து போகிறோம். ஃபைனலாக நம்ம ட்ராவல் பண்ணி வந்த இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ நாங்கள் வந்து போனது வந்து அரௌண்ட் ஒரு 3 o'clock கிட்ட வந்து ரூம்லேருந்து கிளம்புனோம். ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ 3 o'clock வந்து கிளம்புனோம். ஸோ ரிசப்ஷனில் வந்து டைமிங் என்ன, ஓப்பனிங் க்ளோசிங் டைமிங் என்ன அப்படின்றதெல்லாம் விசாரிச்சிட்டோம். ஸோ வந்து டிக்கெட் கொடுக்குறது வந்து ஸ்டாப் பண்ணுறது 5 o'clock கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஈவினிங். ஆனால் வந்து அங்கே இருக்க அலோவ் பண்ணுறது வந்து ஒரு 6-6:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து சரி ஓகே 3 o'clock போனாலும் ஒரு 3 hours 4 hours கிட்ட நம்ம வந்து நல்லா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட போயாச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து செம்ம டிராஃபிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன் தி வேலேயே வந்து ரைட் சைட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து என்ன இடம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸோட லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. ஸோ நம்ம பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தூரமாக வந்து அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அழகை வந்து ரசிச்சுக்கலாம். அதுக்காக வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு தான் நெக்ஸ்ட்டு போகிறோம். இது வந்து எங்கே இருக்குன்னு திரிசூர் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் இருக்குது. இதனோட ஹைட் வந்து 81.5 feet அந்த ஹைட்டில் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சவுத் இந்தியாவோட நயகரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஃபால்ஸை. ஸோ இதான் வந்து இந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸோட பெருமைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பைக்கில் வந்ததுனால பார்க் பண்ணோம்ல. ஸோ அதனால் வந்து அந்த டிக்கெட் எடுக்க பக்கத்துலேயே ஒரு பார்க்கிங் ஏரியா இருந்துச்சு. பைக்குக்கு மட்டும் தான் இங்கே கார் பார்க் பண்ணக்கூடாது. கார் வந்து பக்கத்தில் ஒரு இடத்துல தான் பார்க் பண்ணோம். பட் இவங்க அவசரத்தில் இங்கே பார்க் பண்ணிட்டாங்க போல். நாங்கள் அப்படியே ஸ்லோப்பில் ஏறி பைக் பார்க் பண்ணுற இடத்துல போயிட்டு பைக் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி டிக்கெட் வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ வந்து சேஃபாக தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே பார்க் பண்ணுறதுனால. ஏன்னா ஏகப்பட்ட பைக்ஸ் இருந்ததில்ல. ஸோ அதனால் சேஃப் தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே தான் வந்து பார்க்கிங் ஏரியாவே. ஸோ அதனால் வந்து பார்க் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு போர்டு இருக்கும். அதில் வந்து யார் யாருக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. டைம் வந்து 8 AM to 5 PM சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த இது போட்டிருக்காங்க. ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 rupees. அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் கேமராலாம் கொண்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. நாங்கள் வந்து 2 பேர் அப்படின்றதுனால வந்து 50 100 rupees வந்து முடிஞ்சிச்சு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நடந்து போனீங்கன்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். ஃபால்குள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நுழைய போகிறோம். அதில் வந்து 2 இருக்குது, இன் அவுட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போகிறவங்க லெஃப்ட் சைடாக போகணும், வெளியே வரவங்க ரைட் சைடாக வரணும் அந்த மாதிரி. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேம்பூவாலேயே வந்து பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் வந்து நம்ம கேரளாக்குள்ளே இருக்கோம், வேறு ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா கிளாக் ரூம், அப்புறம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து தண்ணி குடிச்சு போகிறது வந்து ரொம்ப நல்லது. இது பார்த்திங்களா அந்த போர்டில் வந்து தமிழ் எழுதியிருக்காங்க. பார்த்தாலே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போகணும். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு 7 floors கிட்டே வந்து நம்ம இறங்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபால்ஸோட டாப் பிளேஸஸில் இருக்கும். நம்ம வந்து பாட்டம்லேருந்து தான் அந்த ஃபால்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நடந்து போகிற இடத்துல வந்து சைட்லேயும் வந்து பேம்போவால் ஃபென்சிங் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ பாத்வேல வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வண்டி போகிற மாதிரி ஒரு இடம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சைடில் 2 நடந்து போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போக போக சைடில் வந்து திண்ணு மாதிரி போட்டிருக்காங்களா. ஸோ நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும், உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருந்தது. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு அந்த மாதிரி வாங்குகிற கடைலாம் இருந்தது, குட்டி குட்டி கடைலாம் இருந்தது. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே அங்கங்கே வாங்கிட்டு பொறுமையாக ட்ராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் பெரியவங்களாம் வந்தாங்கன்னா மட்டும் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. பட் குட்டீஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வந்து மஸ்ட்டு விசிட் பிளேசஸ் வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் தான். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 days லீவ் கிடைச்சாலுமே வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்லோப் மாதிரி கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸோட டாப் போர்ஷன். ஸோ அந்த இடத்துல வந்து குளிக்கிறதுலாம் அலோவ் பண்ணுவாங்களா. பட் நாங்கள் போயிருந்த டைம் வந்து ரெட் அலர்ட்டு, தண்ணி அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணல. ஸோ ஜஸ்ட் சைட் சீயிங் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கீழே வந்து போங்க, டைம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாருமே போக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்லோப் மாதிரி கீழே இறங்குறோம். அத்திரப்பள்ளி ஃபால்ஸோட பாட்டம் போர்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி கீழே இறங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் இருந்தாங்க, எக்கச்சக்க கூட்டம். வண்டியில் போனாலும் டிராஃபிக்காக இருக்குது, நடந்து போனாலும் டிராஃபிக்காக இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்தது. இடத்துக்கு வந்துடும். அந்த சவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, செம்மையாக பயங்கரமாக வேர்த்துருச்சுங்க. இறங்கி வரும்போதே இந்த நிலமைனா ஏறி போகும்போது என்ன நிலமைனே தெரில. செம்மையாக இருந்தால் நம்ம கொஞ்சம் தூரம் தான் வந்து நார்மலாக வந்து தரையில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி பாறைங்க மேலே தான் ஏறி போகணும் மற்றபடி ஃபால்ஸ் கிட்டே போகும்போது. ஸோ எல்லாருமே அப்படி தான் ஏறி போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். அவங்கள ஏற்றி விடுறது, நம்ம ஏற்றி விடுறது அப்படி சொல்லிட்டு நம்ம மக்கள் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து முட்டி மோதி உள்ளே போய் ரீச் ஆகி
நின்றுட்டு நம்ம வந்து பாறை மேலே தான் நின்று நம்ம அந்த வியூ வந்து பார்க்கணும். அதனால் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிப்பர்ஸோ ஷூவோ வந்து க்ரிப்பாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வழுக்கிற மாதிரி போட்டு வந்தீங்கன்னா விழுந்துருவீங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதேமாதிரி ட்ரெஸ்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி விழுறதுலேருந்து அந்த வர ப்ரீஸ் வந்து நம்மளை ஃபுல்லாக வந்து இப்போ ஹெவி ரெயினில் நனைஞ்சால் எப்படி நம்ம வந்து தொப்பு தொப்பு நனைஞ்சிருமோ லிட்ரலாக அந்த மாதிரி தான் நனைவோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் என்ஜாயும் பண்ணணும், அதே டைமில் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும்ல. அதனால் வந்து ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் சேஃப்டி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். செம்மையாக இருந்தது. வீக்கெண்டு நான் போனதுனால வந்து செம்ம கூட்டமாக இருந்தது. வீக் டேஸ் போனால் மேபி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் கூட்டமாக இருக்கும்போது போகிறது தான் நமக்கு சேஃப். ஏன்னா வந்து வைல்டு அனிமல்ஸ்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற இடம் அது. இப்போ ரீசெண்டாக நியூஸில் கூட வந்து டைகர்ஸ்லாம் சுற்றிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம் திருப்பதி ஃபால்ஸ் கிட்ட. ஸோ அதனால் வந்து கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்க வேண்டியதான். மற்றபடி அப்படியே ரசிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். செம்ம பிளேஸு. அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் வந்து அது பத்தலை அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒன் டே ஃபுல்லாக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு இங்கே வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்து நிறைய இருந்துச்சு. அதுமாரி ரெயின்போ வந்து அடிக்கடி பார்க்கலாம். வந்து இங்கே வந்து சன்லைட்டும் வரும், தண்ணியும் வர்றதுனால வந்து பயங்கரமாக வந்து ரெயின்போ இருந்தது. நாங்கள் தூரத்தில் பார்க்கும்போது ரெயின்போ தெரியல. பட் பக்கத்தில் போய் நிற்கும் போது ரெயின்போ வந்து செம்மையாக தெரிஞ்சுது. ஸோ வந்து குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வாங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம். கால் பண்ணுவோமா? நம்ம அந்த பாகுபலி படத்தில் வந்து பிரகாஷ் ஏறுவார்ல, அந்த மலை தான் இது. செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே தான் அந்த சிவன் சிலை தூக்கிட்டு வந்து வச்சாங்களா, இங்கே தான் தண்ணி விழுந்துச்சா, இது மேலே தான் ஏறினாங்களா, அந்த மரத்தையே காணுமே அப்படின்லாம் சும்மா கிண்டல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா அந்த ரெயின்போ எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு, சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. செம்ம பிளேஸு, மஸ்ட்டு விசிட் பிளேஸஸ்ஸு. எனக்கு இன்னொரு தடவை கூட போகணும் போல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. ஸோ செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 6:30 கிட்ட ஆகும்போது வந்து அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து விசில் வச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே இறங்கும் போது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் மேலே ஏறும்போது முடியல மக்களே. ட்ரெக்கிங்லாம் அடிக்கடி போயிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க உடம்ப. இல்லைனா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. பாய். இன்னும் வந்து 4 மேலே ஏறணும், 4 ஃப்ளோர் மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டு இருக்கணும். ஓகே பாய். ஸோ இந்த இடத்துல தான் வந்து குளிக்கிறதுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கு, ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றதுனால வந்து அலோவ் பண்ணல. ஆனால் நாங்கள் கிளம்பும்போது 6:30 ஆகிடுச்சு, அதனாலையும் அலோவ் பண்ணல. ஸோ 2 காரணம். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் நடந்து போக முடியல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துலலாம் கூட நடந்து போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வெளியே போகும்போது சைடில் வந்து வாட்டர் பாட்டிலும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை வாங்கி தண்ணி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பசிக்கும், அப்புறம் வந்து குளிர் அடிக்கும், அப்புறம் வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணலான்னு தோணும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய கடைங்க இருந்துச்சு. ஸோ என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து அடிக்கிற குளிருக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். திருப்பியும் ஸ்லோப்பில் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ எங்கள் வந்து பஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது. KSRTC பஸ்லாம் வந்து இருக்குது. பட் ஆனால் அந்த டைமிங் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நம்மளோட ஓன் வெஹிக்கிள் வச்சுக்கிறது தான் வந்து நல்லது. அதை நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் நம்ம ஒரு வழியாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே ரிட்டன் ரூமுக்கு போயிட்டு நைட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து கிளம்புறோம். செம்ம பிளேஸஸுங்க, செம்மையாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நேச்சர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வரலாம். செம்மையாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக செம்ம ஹாப்பியாக எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரொம்ப ஜாலியாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிப்ஸ்லாம் வந்து போயிட்டு வாங்க. இதுக்கு ரொம்பலாம் வந்து செலவாகாது. ஸோ நம்மளே வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிற மாதிரி இருக்கும்.
அதுமாரி உடம்ப வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.